Hi friends, this is Vicky from VTech. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக அக்ரிலிக் பேனல் போட்டு அசெம்பிள் பண்ணியிருக்கு. லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு. பாருங்கள், மாஸ்டர் கண்ட்ரோல் கிட்ட ஒரு எல்இடி அண்ட் பேஸ் டேபிள் கிட்ட ஒரு எல்இடி நாப்லேயே வந்துடும். அண்ட் சப்வூஃபர் கண்ட்ரோல்லையும் உங்களுக்கு எல்இடி நாப்லேயே லைட்னிங் வந்துடும். யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிஸ்பிளே. ஆப்போட லுக்கு நல்லாவே இருக்குது. ஆல்ரெடி இது மாதிரி 2 ஆம்பிளிஃபையர் பண்ணியாச்சு. அதோட வீடியோ ஷார்ட்ஸில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகே, வாங்க ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம். ஆம்போட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு பவர் செக்ஷன் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 24/0/24 5 ஆம்பியர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேப்பிங் வருது. ஒரு டேப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டு, இன்னொன்று 24. 12 வோல்ட்டு 12/0/12 உங்களுக்கு 1 ஆம்பியர் அவுட்புட் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனு, எல்இடி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டு 5000 MFTயில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு மெட்டல் டையோடு பவர் சப்ளை டைப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ரி பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கணேஷ் ஆடியோஸோட DLX சப்ரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக என்ன ஊஃபர் போட்டாலும் மேட்ச் ஆகுது. ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஒரு ஐசி நம்பர் சரண்டி விட்டுருக்காங்க, பட் ஓகே, சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடி பார்த்தீங்கன்னா மார்டின் ஆடியோஸோட பிடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரிபிள் சில்னஸ் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஐசி பார்த்தீங்கன்னா STK + 2 FET காம்போவில் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிஸ்மி ஆடியோஸோட 2.1 கிட்டு. STK 4392 ஸ்டீரியோக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 52001943 2 FET பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்காக. இதில் நீங்கள் 12 இன்ச் சிங்கிள் மேக்னெட் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம் சப்வூஃபர். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபியூஸ் சாக்கெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ரைட்டு 8 இன்ச் வரைக்கும் தரமாக லோட் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் டூயல் மேக்னெட் போட்டுக்கலாம், இல்லை 12 இன்ச் சிங்கிள் மேக்னெட் போட்டுக்கலாம். ரிசல்ட் நல்லாவே இருக்குது. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆம்போட இன்டீரியர் அவ்வளோதான். ஓகே, வாங்க ஆடியோ டிஸ்க் பார்ப்போம்.